தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளாய் இருந்தே நம்மை மீட்டெடுப்பதற்கு பரிசுத்த தெய்வம் இந்த உலகத்துக்கு வந்து தம்மையே ஒப்பு கொடுத்தார். தகுதியற்றவர்களாய் இருந்த நம்மை நேசிப்பதற்கு, எந்த விதத்திலும் தகுதி இல்லாத பாவிகளாய், அக்கிரமக்காரராய், அநியாயக்காரராய் இருந்த நம்மை நேசித்து, அந்த நேசிப்பதின் அடையாளம் என்னன்னா, இந்த உலகத்துக்கு இயேசு வந்து தமது ஜீவனையே கொடுத்தார். ஒருத்தரை நம்ம நேசிக்கிறோம்னு சொன்ன அடையாளமாக நிறைய கிஃப்ட் கொடுப்போம். நம்ம அது என்ன அடையாளம்? நாம் நேசிக்கிறதுக்கு அடையாளம். ஆண்டவர் பாவிகளாகிய நம்மை நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்த அவர் கொடுத்த கிஃப்ட் தாங்க. தேவகுமாரனாகிய இயேசு உலகத்துக்கு வந்து சிலுவையில் போய் மரித்தார். இதுக்கு மேல என்னங்க கொடுக்க முடியும்? அன்பின் அடையாளம். நம்ம எல்லாம் மன்னித்தார் மனதார. அந்த மன்னித்தார் என்பதற்கு பாவிகளாய், அக்கிரமக்க அநியாயக்காராய் இருக்கிற நம்மை மன்னித்தார் என்பதின் அடையாளம் தாங்க அவர் செலுத்தின இந்த விலையேற பெற்ற அன்பு. அன்பின் மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்று சொன்னால் அது மன்னிப்பது. நம்ம எப்படி இருந்தோம், அப்படி இருந்த நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தாருங்க. கொலோசியர் 1:21 கொஞ்சம் வாசிங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாய் துன்மார்க்கத்தனமாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு சத்துருக்களாயிருந்தோம். அப்படி இருந்த, இன்னும் சொல்ல போனால் எபேசியர் 2 வாசி பாருங்க, மனசும் மாம்சமும் விரும்பினபடியே வாழ்ந்து அந்தகாரத்தின் பிள்ளைகளாயிருந்தோம், சாத்தானின் பிள்ளைகளாயிருந்தோம், இருளுக்குரியவர்களாயிருந்தோம். இத்தனை பட்டியலுங்க நின்றுகிட்டே போகுது. இப்படி இருந்த நமக்காக ஜீவனை கொடுத்தார். அப்படின்னா அவர் எவ்வளவாய் நம்ம மன்னித்து இருக்கிறார் பாருங்க. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்படி மன்னிப்பை பெற்ற நாம் அடுத்தவர்களுக்கு மன்னிப்பை செலுத்த வேண்டாமா? கிறிஸ்துவின் சாயலாகி அந்த மன்னிப்பை வெளிப்படுத்துவதாங்க அன்பு. ஆகவே ஒருவேளை உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம், நஷ்டப்படுத்தியிருக்கலாம், உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், அவர்களை மனதார மன்னியுங்கள், பழி வாங்காதிருங்க. எனக்கு இத்தனை நஷ்டம் பண்ணிட்டான், நான் அவனை எவ்வளோ நஷ்டப்படுத்துகிறேன் பார் என்னெல்லாம் பேசி செயல்படுகிற அதிகம். இப்போ கேட்குறவங்க இந்த விஷயத்தில் உங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கிடணும். பரிசுத்தம் பண்ணி கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துங்கள். வீட்டில் தொடங்குங்க, அன்புள்ளவராக இருப்போம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.